நல்லா கிறிஸ்பியான மட்டன் கறி பஃப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். வேறு அளவு தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்து அது மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் வரட்டும். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிடையில் அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மைதா, வெதுவெதுப்பான நெய், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த கீமா நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த கீமா எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக சுண்ட விட்ருங்க. இன்னொரு ஃப்ரைங் பண்ணல எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்ச கீமாவையும் சேர்த்துட்டு இது கூட கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக மல்லிக்கீரை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன பாலாக எடுத்து அதை சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்துட்டு கறி பஃபோட மோல்டில் அந்த வளர்த்த மாவை வச்சு உள்ளே ரெடி பண்ண ஃபில்லிங்கை வச்சு மூடி நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க. நல்லா எட்ஜஸ்லாம் ஒட்டிடணும். அதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு நல்லா அந்த உள்ளே அந்த மட்டன் கீமா ஃபில்லிங்கோட அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.